Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல எப்படி நம்ம சூப்பரா டேஸ்டியா உருண்டை குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பருப்பு தேவையான அளவு எடுத்து ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்ட்டாவும் இல்லாம ரொம்ப கொரகொரன்னு இல்லாம நார்மலா கொஞ்சம் உடைஞ்ச மாதிரி அதை அரைச்சு எடுத்துக்கணும். 20 சின்ன வெங்காயம், ஒரு 15 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 6-7 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை நல்லா சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பில் 4 ஸ்பூன் சோம்புத்தூள் நுணுக்குனது, கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி போட்டுக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் மெலிசாக அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டையும் மீடியம் சைஸில் அரிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், அடுத்தது பார்த்திங்கன்னா துருவிய தேங்காய், நல்லா பொடியாக துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்மூத் பாலாக நல்லா அமுக்கி உருட்டி எடுத்துக்கலாம். எங்கேயுமே கிராக்ஸ் இருக்கக்கூடாது. கிராக்ஸ் இருந்ததுன்னா நமக்கு உருண்டை உடஞ்சி கரைஞ்சி போயிடும். அதனால் கிராக்ஸ் இல்லாமல் ஈவனாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த நல்ல பழுத்த தக்காளி, ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. கடாயை நல்லா சூட் பண்ணிக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக காயணும். காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடுகு எல்லாம் வெடித்து வந்துடுச்சு. இதில் நம்ம குழம்புக்கு தேவையான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நடுவில் கீந்து போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வெந்து வந்தோடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலராக வந்து வதங்கி வர அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கணும். நமக்கு நல்லா வெங்காயம் வந்து வருது. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட் போட்டு வதக்குனா தக்காளியை சீக்கிரம் வதங்கிடும். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை வந்துட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினோன்னு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 2.5 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா அப்சர்வ் ஆகி ரிலீஸ் ஆகிற மாதிரி தூளெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சிக்கலாம்.
ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கும், திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு தேங்காய் கலந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம உருண்டை போடும்போது குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். நீங்கள் குழம்பு கெட்டியாகவே வச்சுருந்தீங்கன்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ முதல்ல உருண்டை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது உருண்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே தான் நமக்கு உருண்டை வேகணும். உருண்டையெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக போடுங்க. அதே மாதிரி உருண்டை போடுறதுக்கு முன்னாடி எங்கேயுமே வீரல் இல்லாமல் பார்த்து போடுங்க. ஏன்னா வீரல் விட்டு உடஞ்சிருந்தது அப்படின்னா குழம்புல தனித்தனியாக போயிடும். ஒரு 10 நிமிஷம் உருண்டையெல்லாம் வேக வச்சு எடுத்தால் நம்ம உருண்டை குழம்பு ரெடி. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.